ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மை காலத்தின் வடக்கிற்கான பயணத்தில் கச்சத்தீவு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் இந்த பயணம் பல சர்ச்சைகளையும் உருவாக்கியிருக்கிறது, பல கருத்துக்களையும் இந்த நாட்டிற்கு சொல்லியிருக்கிறது. அவரின் இந்த பயணம் பல கருத்துக்களை சொல்வதாக அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதிலும் அன்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க வடக்கில் பல இடங்களுக்கு சென்று சில நிகழ்வுகளிலும் பங்கெடுத்திருந்தார். அதிலும் அவர் பகிர்ந்த சில கருத்துக்கள் முக்கியம் பெற்றவையாகவும் பேசப்படுபவையாகவும் அமைந்திருந்தது. எமது கடற்தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான இடமாக கச்சத்தீவு காணப்படுகிறது. இந்த கச்சத்தீவை கேந்திரப்படுத்தி இன்று பாரிய கலந்துரையாடல் ஒன்று எழுந்துள்ளது. இந்த கடல் எமது மக்களுக்கானது, எமது தீவுகள் எமது மக்களுக்கானது, எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்கானது, எமது வானம் எமது மக்களுக்கானது. எந்தவொரு அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலிட்டி மீனவ துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கடந்த 1ஆம் திகதி கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி கச்சத்தீவு தொடர்பில் கருத்தை வெளியிட்டிருந்தார். கச்சத்தீவு பற்றி தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் அதன் தலைவர் விஜயின் பேச்சு இலங்கையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் சிங்களம் மற்றும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் மட்டுமன்றி இலங்கை அரசியல் மட்டத்திலும் அது விவாதிக்கப்பட்ட வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை ஜனாதிபதி ஒருவர் கச்சத்தீவுக்கு விஜயம் செய்த நிகழ்வும் அரங்கேறியது. கச்சத்தீவு குறித்து விஜய் என்ன பேசினார், அதன் எதிரொலியாக இலங்கையில் என்ன நடந்தது? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் 2வது மாநாட்டில் கச்சத்தீவு தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்க எதையும் செய்ய சொல்லவில்லை. சின்னதாக ஒன்று மட்டும் செய்து கொடுங்கள். இனிமேலாவது எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுத்திருங்கள், அது போதும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். கச்சத்தீவு தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்ட கருத்து இலங்கை மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்தாடல்களை ஏற்படுத்தியிருந்தது. தமிழர்கள் மாத்திரமின்றி சிங்களவர்கள் மத்தியிலும் பிரபலமான விஜய் இவ்வாறு கருத்து வெளியிட்டமை இலங்கையில் பலத்த விவாதத்தை தோற்றுவித்திருந்தது. இந்த நிலையில் விஜயின் கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இலங்கை வசமுள்ள கச்சத்தீவை இந்தியாவிற்கு ஒருபோதும் வழங்க முடியாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மாதம் 27ஆம் திகதி தெரிவித்திருந்தார். கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு, அது எந்தவிதத்திலும் மாறாது. தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் என்பதால் வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவார்கள். இது முதலாவது சந்தர்ப்பம் இல்லை. இதற்கு முன்னரும் தேர்தல் மேடைகளில் இவ்வாறு கூறியிருந்தார்கள். இந்த தேர்தல் மேடைகளில் கூறுவது நிறைவேறாது. தேர்தல் மேடையில் விஜய் கூறியதை நானும் பார்த்தேன். அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. மத்திய அரசாங்கம் அல்லது ராஜதந்திர ரீதியில் இவ்வாறு ஒன்றும் நடக்கவில்லை. அன்றும் இன்றும் என்றும் கச்சத்தீவு இலங்கை வசமே காணப்படும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். இதன் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அது தொடர்பில் இந்த கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்தை வெளியிட்டிருந்தார். கச்சத்தீவு குறித்து கருத்து வெளியிட்டது மாத்திரமின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவுக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கச்சத்தீவுக்கு அரசு தலைவர் ஒருவர் விஜயம் மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அங்கிருந்து கடற்படைக்கு சொந்தமான படகில் கச்சத்தீவுக்கு சென்று கச்சத்தீவு தொடர்பில் ஆராய்ந்திருந்தார். கச்சத்தீவு தொடர்பில் இந்திய அரசியல்வாதிகள் அல்லது தமிழக அரசியல்வாதிகள் என்னதான் சொன்னாலும் அவர்களின் கோரிக்கை எந்த வகையிலும் நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை தான் அவர் நேரடியாகவே சொல்ல வருகிறார். தானே அந்த இடத்திற்கு சென்று தானே விஜயம் செய்து அது இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதை அவர் நிரூபிக்க முயல்கிறார். அங்கு சென்றமையினூடாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தலையும் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் என்பதையும் அது எங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நினைத்த நேரம் செல்லலாம் என்ற கருத்தையும் கூறும் வகையிலேயே அவர் அங்கு சென்றார். மீனவ பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீளப்பெற்றுவிட்டால் தீர்வு வரும் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் நினைக்கின்றார்கள். ஆனால் அதை இவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். தானே அதை கையாள்கின்றேன் என்ற செய்தியை சொல்கிறார். அரசாங்கம் அமைதியாக இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். அரசாங்கம் அமைதியாக இல்லை. அரசாங்கம் நேரடியாகவே இதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை தான் இவர் சொல்கிறார் எனவும் அவர் கூறினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கச்சத்தீவு தொடர்பில் வெளியிட்ட கருத்து இலங்கை அரசியலில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தியுள்ளது என்பது குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் சிவராஜா தெளிவூட்டினார். ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் அடிக்கடி கச்சத்தீவு தொடர்பில் கருத்து வெளியிட்டு வருகிறார். அதேபோன்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் கருத்து வெளியிடுகின்றார். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் கூறிய கருத்து இளைஞர்கள் மத்தியில் சிந்தனையை தூண்டியுள்ளதாக இலங்கை அரசாங்கம் கருதுகிறது. விஜய்க்கு இந்தியாவில் எவ்வளவு ஆதரவு இருக்கின்றதோ அதேபோன்று இலங்கையின் தமிழ் சிங்கள இளைஞர்கள் மத்தியிலும் பெருமளவான ஆதரவு இருக்கின்றது. ஆகவே விஜயின் அந்த கருத்து வலுவாக எடுபடும் என அரசாங்கம் நம்புகிறது. இந்த பிரச்சினைக்கு விரைவாக முற்றுப்புள்ளி வைக்கலாம் என இலங்கை அரசாங்கம் எண்ணியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் இலங்கை மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த விஜயம் அமைந்திருந்ததாக கடல் தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக அவரது ஊடக செயலாளர் க. கிருஷாந்தன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளை ஒன்றிணைத்து சுற்றுலா திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது ஆராய்ந்துள்ளார். ஜனாதிபதியின் கச்சத்தீவு விஜயம் அரசாங்கம் என்ன சொல்கிறது? விஜயின் பேச்சு எவ்வாறு தாக்கம் செலுத்தியுள்ளது? கச்சத்தீவு விஜயத்தில் ஜனாதிபதி சொல்ல வருவது என்ன என்ற விடயங்களை மக்களுக்கு சொல்பவையாக இலங்கை ஜனாதிபதியின் பயணம் அமைந்திருக்கின்றது.